கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சந்திராவோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டணும்னு கார்த்தி மயில்வாகன 2 பேருமா சேர்ந்து சந்திராவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாங்க. சிவனாண்டி டைவர்ஸ் கேட்டிருக்கிறதா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதில் சந்திராவை வலுக்கட்டாயமே எப்படியோ கையெழுத்து போட வச்சிடுறாங்க. இதெல்லாம் இந்த டிரைவர் பையன் வேலை தான் அப்படின்னு சிவனாண்டி கிட்ட போய் சந்திரா சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார் சந்திரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீயும் நானும் யாராலும் பிரிக்க முடியாது, நீயும் நானும் சேர்ந்து வாழத்தான் போகிறோம், அந்த கடவுளே நேரில் வந்தாலும் சரி நம்மளை பிரிக்க முடியாதுங்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் 2 பேரும் பிரிய வேண்டாம், சந்தோஷமாக ஒற்றுமையாக இருங்கன்னு தான் நானும் சொல்கிறேன். சந்திராவை கூட்டிகிட்டு போய் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாருங்கங்கிறாங்க. டே, அதை சொல்கிறதுக்கு நீ யாருடா, நாங்கள் 2 பேரும் இப்படி தான் இருப்போங்கிறாங்க. அப்படின்னா சின்னத்தை, நாங்கள் பார்த்த மாப்பிள்ளையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான், இவரை நீங்கள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஒரே அடியாக தலைமுழுகிட்டு வந்துடுங்க. உங்கள் அக்கா சொன்ன மாதிரி நீங்கள் வேறொரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பாவாவது சந்தோஷமாக இருங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா இந்த குடும்பத்தில் பிடிச்ச பீடியே நீங்கிற மாதிரி இருக்கும், குடும்பமும் நல்லா இருக்கும்னு சொல்லி கார்த்தியும் மயில்வாகனும் சொல்கிறாங்க. இது கேட்ட சந்திர, டேய் உங்கள் 2 பேர்ட்டையும் நான் சும்மா விட போகிறதா இல்லை, என்னையும் என் புருஷனையுமா பிரிக்கிறீங்க, உங்களுக்கு இருக்குடா இருங்க, உங்கள் 2 பேர்ட்டையும் எப்படி வெளியே விரட்டம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கார்த்தி மேலேயும் மயில்வாகனத்து மேலேயும் சரியான கோவத்தில் போகிறாங்க. சந்திரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னையே யாராலும் பிரிக்க முடியாது, இந்த கையெழுத்தெல்லாம் சும்மா கூறு, நீ தைரியமாக போக அப்படின்னு சிவனாண்டி சொல்லவும், ஆமாங்க இவனுங்க யார் நம்மளை பிரிக்கிறதுக்கு, நம்மளையெல்லாம் யாராலும் பிரிக்க முடியாது, ஆனால் எனக்கு இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னானுங்க பாருங்க, அதை தாங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல. சரிங்க, இவனுங்களை நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வீட்டுக்கு வராங்க. அக்காவுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை வந்து பந்தக்கால் போடணும்னு வந்திருக்காங்க. பந்தக்கால் போட்டு நல்லபடியாக விசேஷம் முடிஞ்சதும் சாமுண்டீஸ்வரி சம்மந்தியை கூப்பிட்டு இன்னைக்கு போய் நம்ம ஜவுளி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் வாங்கங்கிறாங்க. சரிங்க சம்மந்தி, நீங்கள் சொன்னால் நாங்கள் மறுக்கவா போகிறோம், இன்னைக்கு நல்ல நாள் தான், போய் ஜவுளி எடுத்துகிட்டு வந்துடலாங்கிறாங்க. மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் சரிங்கிறாங்க. 2 பேரும் தனியாக போய் பேசுகிறாங்க. இன்றைக்கி ஜவுளி எடுக்கிற மும்மரத்தில் எல்லாரும் துணிக்கடையில் இருப்பாங்க. அப்போ பார்த்து நம்ம இந்த சாமுண்டீஸ்வரி ரூமில் வச்சுருக்கிற நகை பணத்தை எல்லாமையும் எடுத்துகிட்டு போயிடலாங்கிறாங்க. ஆமாங்க, அதுக்கு டூப்ளிகேட் சாவியும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்தது 2 பேருமா போய் அந்த நகையெல்லாம் எடுத்துடலாம். ஆனால் யார் எடுத்தாலும் சரி ஆளுக்கு பாதியாக வச்சுக்கணுங்கிறாங்க. சரி, நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன், நீயும் என்னை ஏமாற்ற மாட்டேன், நம்ம 2 பேரும் எடுத்துக்கிட்டு ஆளுக்கு பாதியாக கொண்டு தலைமறைவாயிடலாங்கிறாங்க. இப்படி 2 பேரும் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. கார்த்திக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த மாப்பிள்ளையை பற்றி சந்தேகமாகவே இருக்குது. இவர் உண்மையிலேயுமே இவங்க சொந்த ஊர் பிஸ்னஸ் எல்லாம் உண்மைதானா, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்த கார்த்திக்கு சந்தேகமாகவே இருக்குது. ஆமாம், இவங்க எதுக்கு திடீர்னு சாமுண்டீஸ்வரி அத்தை ரூமுக்கு போகிறாங்க, போனதும் திரும்பி வர்றாங்க, 2 பேரும் சேர்ந்து வராங்க, இதில் ஏதோ மர்மம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஒரு பொண்ணு ஆட்டோ வர்றாங்க. வந்ததும் செல்வத்தை பார்த்து, இவரை நான் காதலிச்சேன், கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன், இவர் எனக்கு ஏமாற்றிட்டாருங்கிறாங்க. அந்த செல்வம் எனக்கு இவங்க யாருன்னே தெரியாதுங்கிறாங்க. எதை நம்புறது, நீங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒன்று சொல்கிறீங்க, இதை நம்பர் தான் வேண்டாமான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே, போலீஸை கூப்பிடுங்க கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க சந்திரா. உடனே சாமுண்டீஸ்வரி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ செல்வத்தோட அம்மா அப்பாவாக நடிக்க வந்தவங்க சொல்கிறாங்க, இதை பாருங்கள், எங்கள் பையனை நாங்கள் நல்ல முறையாக வளர்த்திருக்கோம், இவங்க நினைக்கிற முறையெல்லாம் நாங்கள் தப்பான பையனை வளர்த்தலைங்க, இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் பொய் தான், நீங்கள் போலீஸ் கூப்பிட்டு இந்த பொண்ணை விசாரிக்க சொல்லுங்கிறாங்க. போலீஸ் வர்றாங்கன்னு சொன்னதுமே அந்த பொண்ணு உண்மையை உடைக்கிறாங்க. இல்லைங்க, எல்லாம் நவீன் ஏற்பாடு தான், நவீன் தான் இப்படியெல்லாம் போய் நீ ட்ராமா பண்ணு, அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அந்த பொண்ணை நான் தான் விரும்புகிறேன், அவளுக்கு எனக்கு தான் கல்யாணம் நடக்கணும், அதனால நீ போய் இப்படி சொல்லி நடின்னு சொல்லி கொடுத்தாரு, அதனால தான் நான் இப்படி வந்து நடிச்சேங்கிறாங்க. ஓஹோ, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் இவன் இந்த வேலை பண்ணினானா, சரி முதல்ல நவீன் மேலே கேஸை கொடுக்கலாம் அப்படின்னு சந்திரா சாமுண்டீஸ்வரி 2 பேருமா சேர்ந்து நவீன் மேலே கேஸை கொடுத்துட்றாங்க. சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் கேஸை கொடுத்ததுனால போலீஸ் நவீனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தேடிக்கிட்டு போகிறாங்க. அங்கே நவீன் தேடிக்கிட்டு வர்றது தெரியாமல் வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ கார்த்தி வீட்டுக்குள்ளே வந்தது உடனே நவீனுக்கு இந்த தகவலை சொல்லிடணும், அவன் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நவீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டே நவீன், இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா, உன் மேலே அத்தையும் சின்னத்தையும் சேர்ந்து கேஸ் கொடுத்துருக்காங்க, நீ போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே தலைமறைவாயிடு, இல்லைன்னா இங்கே வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நவீன் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு பின்னாடி மறைஞ்சு ஒளிஞ்சு எப்படியோ கார்த்தி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. கார்த்தியை நான் வீட்டுக்கு பக்கம் வந்துட்டேன், வீட்டுக்குள்ளே வரட்டுமான்னு கேட்குறாங்க. நவீன், ஒரு நிமிஷம் இரு, மாமா கிட்ட சொல்லிட்டு நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்றேன், நீ அப்புறம் வான்னு சொல்கிறாங்க. கார்த்தி ராஜராஜன்கிட்ட போய் கேட்குறாங்க, மாமா நவீனை நம்ம இந்த வீட்லேயே தங்க வச்சுக்கலாங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள, அவர் தான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறக்காக ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் கேஸை கொடுத்துருக்காங்க, அவர் இங்கே வந்தாருன்னா பிரச்சனை ஆகிடாதா, திரும்பவும் அவர் மேலே கேஸை கொடுத்து உள்ளே தள்ளிடுவாங்களே, என்ன மாப்பிள்ளை பண்ணுறதுங்கிறாங்க ராஜராஜன். மாமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியோ துர்காவுக்கும் நவீனுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சது, இந்த விஷயத்தை அத்தைக்கிட்ட சொல்கிற வரைக்கும் நவீனுக்கு பாதுகாப்பு வேணும், நவீனை எப்படியாவது சிக்க வைக்கணுங்கிறக்காகத்தான் சந்திரா அத்தை இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி நவீனை மாட்டி விட்டுருக்காங்க. ஆனால் நவீன் போலீஸ் கையில் மட்டும் சிக்கக்கூடாது, அவனுக்கு பாதுகாப்பு நம்ம தான் கொடுக்கணும், அவன் இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பு கிடைக்கும், அதனால உங்ககிட்ட சொல்லிட்டே நான் இந்த வீட்டில் அவனை தங்க வைக்கலான்னு இருக்கேங்கிறாங்க. சரி மாப்பிள்ளை, நீங்கள் எது செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும், அவரும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டாரு, எப்படியோ அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து எப்படியாவது துர்காவையும் நவீனையும் சேர்த்து வச்சிருங்க.
அது வரைக்கும் நீங்களே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க மாப்பிள்ள, நான் என்ன மறுக்கவா போகிறேன், நான் இதை காட்டி கொடுக்க மாட்டேன்னு ராஜராஜன் சொல்கிறாங்க. சரி மாமா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமில்ல, அதுக்காகத்தான் நான் கேட்டேன். சரி நவீன் இங்கேயே தங்கட்டும் அப்படின்னு காட்டி ஏற்பாடு பண்ணிடுறாங்க. நவீனை உள்ளே வர சொல்கிறாங்க. நவீன் உள்ளே வரும். நவீன் இங்கே யாரும் இல்லை, நீ பின்னாடி வழியாக வந்துடுன்னு சொல்கிறாங்க கார்த்தி. நவீன் பின்னாடி வழியாக ஏறி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே சந்திரா தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ என்னது, சந்திரா இருக்காங்களே, இவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம். இவங்களே முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க, இவங்க பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே, இப்போ என்ன செய்யறதுன்னு நவீன் மறைஞ்சு நிற்கிறாரு. சந்திராவும் வெகு நேரம் அதே இடத்துல நின்று போன் பேசிட்டே இருக்காங்க. கார்த்தி நவீனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, இவனை அப்பவே வர சொன்னேனே இன்னும் காணமே, ஒருவேளை வந்தானா வரலையா, இல்லை எங்காவது மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மாடியிலேருந்து கீழே பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது ஏணிப்படியில் பாதி தூரத்தில் நவீன் நின்றுட்டு இருக்காரு. அப்படியே சைகை பண்ணுறாங்க, அங்கே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சந்திரா ஃபோனில் பேசிட்டு இருக்கிறதுனால தான் இவனால் வர முடியல போல இருக்கு. சரி சந்திரா கண்ணில் படாமல் இருக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நவீன் படி ஏறும்போது ஒரு கம்பி ஒன்று விழுது, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்ததே அப்படின்னு சந்திரா திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே, பார்த்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி மறைஞ்சு நின்றுட்டு இருக்கிற நவீன் பார்க்காம இருந்தால் தேவலையேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. சந்திராவும் அங்கங்கே திரும்பி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நவீனை எட்டி பார்க்க வர நேரத்தில் கரெக்டாக சாமுண்டேஸ்வரி கூப்பிட்றாங்க. அக்கா கூப்பிட்டாங்க. சரி ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு சந்திரா அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே நவீன் அப்பாடா எப்படியோ இந்த அம்மா பார்த்துருந்தா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும், நல்ல வேலை தப்பிச்சோன்னு நினச்சிட்டு மாடியில் வந்துடுறாங்க நவீன். கார்த்தி நவீனை பார்த்ததும், டே வாடா, இங்கே ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம், நின்னதை பார்த்து பேசிகிட்டு இருந்தா யாராவது பார்த்துருவாங்க, பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், உள்ளே வா சீக்கிரமா வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்தி நவீனை துர்கா ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. துர்கா நவீனை பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க. துர்கா இவன் இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரி மாமா, அவர் இங்கே இருக்கிறது தான் பாதுகாப்புங்கிறாங்க துர்கா. ஆமாம் துர்கா, அவங்க இருக்க வரைக்கும் யாரும் அவனை தேட மாட்டாங்க, பாதுகாப்பாக பத்திரமாவும் இருப்பான். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இவங்க இருக்கிற விஷயத்த காட்டிக்க கூடாதுங்கிறாங்க. இல்லை மாமா, நான் யாருக்கும் தெரியாமல் பாதுகாப்பாக வச்சுருப்பேன், ஆனால் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமாங்கிறாங்க துர்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. சித்தி எனக்கு மாப்பிள்ளை பார்த்தது மட்டும் இல்லாமல் நவீனை எப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாங்க பாருங்கங்கிறாங்க துர்கா. ஆமாம் துர்கா, அவங்களோட வேலை தான் எல்லாம். நவீன் இங்கே இருக்கிற விஷயம் வெளியில் யாருக்குமே தெரியக்கூடாது, நீங்கள் ரெண்டு பேரும் காட்டிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க கார்த்தி. நவீன் இங்கே இருக்கிற விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க துர்கா. சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையும் கூப்பிட்டு சரி ட்ரெஸ் எடுக்க போகலாம் எல்லாரும் கிளம்புங்கிறாங்க. அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. துர்கா நவீன் கிட்ட சொல்கிறாங்க, நவீன் இங்கேயே பத்திரமா இரு, நாங்கள் போய் ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வந்துடுறோங்கிறாங்க. சரி துர்கா பார்த்து போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேங்கிறாங்க. இந்த பக்கம் நான் கார்த்தின்னு சொல்கிறாங்க, இந்த பரடா எக்கான்ட்ட கொண்டு வெளியில் வந்துடாத, யார் கண்ணிலையும் பற்றாத, பாதுகாப்பாக இருன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லாருமே ஜவுளி கடைக்கு போயிருக்காங்க. எல்லாரும் ஜவுளி கடைக்கு போய் புடவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மாப்பிள்ளையா நடிக்க வந்தவங்களோட அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிறாங்க. இதை பாரு, இவங்க எல்லாரும் மும்மரமாக துணி எடுத்துட்டு இருக்காங்க, இவங்க துணி எடுத்து முடிக்கிறக்குள்ளேயே நம்ம வீட்டில் போய் இருக்கிற நகை பணம் எல்லாம் சொல்லிட்டு இவங்க கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போகலாம். போனதும் சாமுண்டீஸ்வரி வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க பீரோவை நீக்கி நம்ம வச்சிருக்கிற சாவியை வச்சு நகை பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாங்கிறாங்க. சரிங்க, இதுதான் சரியான சான்ஸ், இப்போ எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க, அதனால வீட்டில் யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை, போல வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நம்மளை காணான்னு கேட்பாங்களே, என்ன செய்யலாங்கிறாங்க. அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், நான் இவங்க கிட்ட சொல்லிட்டே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமா போய் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. சமந்தியம்மா, நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி ஜவுளி எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தோம், அவசரமாக இப்போ ஒரு வேலை வந்துருச்சு, கண்டிப்பாக நாங்கள் போய் அதை பார்த்தே ஆகணும், நாங்கள் பார்த்ததும் வந்துடுறோம், நீங்கள் எடுத்துகிட்டு இருங்க, அதுக்குள்ளே நான் அரை மணி நேரத்தில் வந்துடுறோங்கிறாங்க. அப்படியா, என்ன சமந்தி திடீர்னு போகிறோங்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஒருத்தர் எங்களை பார்க்க வந்திருக்காங்க, அவங்கள கண்டிப்பாக நாங்கள் பார்த்தே ஆகணும், நாங்கள் போனதும் வந்துடுறோங்கிறாங்க. அப்படியா, சரி சமந்தி, முக்கியமான வேலைன்னா நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சாமுண்டீஸ்வரியை அனுப்பி வைக்கிறாங்க. மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும், அப்பாடா எப்படியும் இந்த அம்மாவே தாட்டி விட்டுருச்சு, வா போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு தான் போகிறாங்க. சிவகத்தோட அப்பாவா அம்மாவா நடிக்க வந்தவங்க திடீர்னு கிளம்புறாங்க. கார்த்திக்கு சந்தேகமாக இருக்குது, என்னது இவங்க ஜவுளி இருக்க வரேன்னு வந்துட்டு இப்போ திடீர்னு கிளம்புறேங்கிறாங்க. ஆனால் இவங்க கிளம்புறத பார்த்தா ஏதோ அவசர வேலை மாதிரி தெரியல, ஏதோ பதுங்கிக்கிட்டு போகிறாங்க, என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கார்த்தி. இவங்க ரெண்டு பேரும் நேராக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. போனதும் அந்த ரூமுக்கு போகிறாங்க. போகும்போது அங்கே நவீன் தான் இருக்காரு. நவீன் பார்த்துட்டு, என்னது ஜவுளி எடுக்க போகிறேன்னு எல்லாரும் போனாங்க, இப்போ யாரோ வந்திருக்காங்களே, யாரா இருக்கும் அப்படின்னு அழுங்காமல் வெளியில் வந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா இந்த புதுசாக வந்திருக்கிற சம்மந்தி. என்னது இவங்க மட்டும் தனியாக வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் ஜவுளி எடுக்க போயிருக்கும்போது இவங்க மட்டும் இருக்காங்க இங்கே வந்திருப்பாங்க, என்னவா இருக்கும், நம்ம வெளியில் போகலாமா வேண்டாமா, வெளியில் போனால் வசமாக சிக்கிடுவோமே, சரி என்னதான் நடக்குதுன்னு நம்ம இங்கிருந்தே பார்க்கலாம் அப்படின்னு நவீன் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் சாமுண்டீஸ்வரி ரூமை திறக்கிறாங்க. திறந்ததும் அந்த பீரோவை நீக்கிறாங்க. சாவி கொஞ்சம் அது சேராதனால கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த சாவி போட்டு எப்படியோ அந்த கதவை திறந்துடுறாங்க. அப்பாடா எப்படியோ இந்த பீரோ திறந்தாச்சு, இவ்வளவு சிரமமாக இருக்குங்கிறாங்க. ஆமாம் சும்மாவா, இவ்வளோ பண நகை வச்சிருக்கிறவங்க சாதாரண லாக்காக போட்டிருப்பாங்க, எவ்வளோ பெரிய பூட்டு இருக்கிறதுனால தானே இதை திறக்க முடியல, எப்படியோ ஒரு வழியாக திறந்தாச்சு
போச்சு. சரி இருக்கிறதையெல்லாம் சுருட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நவீன் இதை பார்த்துடுறாங்க. என்னடா இது ஜவுளி எடுக்க போறேன்னு சொன்னாங்க. அதுவும் இவங்க புதுசா வந்த விருந்தாளிக இப்படி சம்மந்தி வேஷம் போட்டுக்கிட்டு வந்துட்டு இப்படி நகையை திருடிக்கிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் திருட்டு கும்பலா தான் இருக்குமா? ஓ, அப்ப கார்த்தி சொன்னது சரியா போச்சு. மாப்பிள்ளை மேல எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தான். அப்ப இவங்க திருட்டு கும்பல் தான். சரி, இதை உடனே நம்ம கார்த்திக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லணும். இதை அசால்ட்டை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நவீன் உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, டே கார்த்தி, இங்க என்னென்னமோ நடக்குதுங்கிறாங்க. டே என்னடா நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்தி, டே மாப்பிள்ளைய வந்திருக்கானே, அவனோட அப்பாவும் அம்மாவும் இங்க வந்து சாமுண்டீஸ்வரி அத்தை பீரோவை நீக்கி நகை பணத்தை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்கங்கிறாங்க. இது கேட்டதும் கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் அப்பவே நினைச்சேன், இவங்க வந்து உண்மையான உறவுக்காரங்களா இருக்க வாய்ப்பே இல்லை. இவங்க எல்லாம் ஏதோ டிராமா பண்ணித்தான் அந்த நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. இப்போ கிளியர் ஆயிடுச்சுடா. சரிடா, அவங்க 2 பேரும் வெளியே போகாத மாதிரி பார்த்துக்கோ, அங்க இருக்கிறதையும் காட்டிக்காதேங்கிறாங்க. சரிடா, எப்படியும் சீக்கிரம் வாடாங்கிறாங்க. கார்த்தி அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்தது. சரி, இப்பவே நான் வரேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் திருன்னு நகை பணத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. கார்த்தி கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. கார்த்தியை பார்த்ததும், எங்களை மன்னிச்சிடுங்க தம்பிங்கிறாங்க. நீங்க உண்மையான மாப்பிள்ளையோட அப்பா அம்மா தானான்னு கேட்குறாங்க. கார்த்தி, இல்லை தம்பி, எல்லாருமே நடிக்கத்தான் வந்தோம். எல்லாம் சந்திரா சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் நகையும் பணத்தையும் எடுக்கிற விஷயம் சந்திராவுக்கு தெரியாதுங்கிறாங்க. இதை மட்டும் அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா எங்களை கொன்னே போட்டுருவாங்க. தயவுசெய்து சொல்லிடாதீங்க தம்பி. ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்கள் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டோம்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தம்பி, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி செஞ்சுட்டோம். சாமுண்டீஸ்வரி அம்மா கிட்ட மாட்டி விட்டுட்டீங்கன்னா எங்களை கொன்னே போட்டுருவாங்கங்கிறாங்க. சரி, அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்வீங்களான்னு கார்த்தி கேட்குறாங்க. சரி தம்பி, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோங்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்கிட்டையும் கார்த்தி ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அந்த ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. அம்மாவை நடிக்க வந்தவங்களுக்கு எப்படி ஒரு கார்த்தி போட்டு போட்டுருக்காங்க. அவங்க சந்திரா முகத்தில் கரிய சரி மாதிரி இப்போ சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம், அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறோங்கிறாங்க. அதே மாதிரி கார்த்தி சொன்ன மாதிரியே அவங்களும் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ சந்திரா வந்ததும் எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு சந்திரா முகத்தில் கறி பூச போகிறாங்க. நவீன் துர்கா கல்யாணம் நல்லபடியாக சாமுண்டீஸ்வரி முன்னிலையில் நடக்குது. அடுத்தது சாமுண்டீஸ்வரி நவீனையும் துர்காவையும் எப்படி ஆசீர்வாதம் பண்ணி சேர்த்துக்க போகிறாங்கங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.